ஏன்னாங்க எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் பிரேக்கை முடிச்சுட்டு சரி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோமே, அப்படியே ஒரு வாக்கிங் போமேன்னு வெளியே அப்படியே வாக்கிங் வந்தேங்க. பாருங்கள், செம்ம பிளேஸ், எவ்வளோ பெரிய பார்க்கு பாருங்கள். அப்போ என்னை ஒரு பிளைண்ட் மேன் கூப்பிட்டாரு, தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் இந்த பப் வரைக்கும் கொண்டு போய் விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே, நமக்கு ஒன்றும் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த லெஃப்ட் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. பிடிச்சிட்டு அப்படியே என் கூடவே நடந்து வந்தார். வரும்போது நீ எந்த ஊர், எங்கே பண்ணுற, இங்கே எப்படி வந்த, என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டார். நானும் சொன்னேன். அவர் சொன்ன விஷயத்தை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேங்க. அவர் இந்த ஊருக்காரர் தான், வயசானவங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம ஊரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்தியாவில் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஸ்டேட் நேம் சொன்னால் தெரியாதுன்னு சொல்லிட்டு சவுத்துலேருந்து வரேன், தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு. என்னடா தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தெரியும்ப்பா, உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். ஐ நோ சென்னை, ஐ நோ மதுரை, ஐ நோ கோயம்புத்தூர் அப்படின்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். மதுரையில் தாங்க நான் பிறந்த ஊர் அப்படின்னு. அப்படியா? 3 மாதம் மதுரையில் இருந்தேன். உங்கள் ஊரில் ஃபுட்டெல்லாம் வேறு லெவல் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஏன்னா இங்கே நான் வந்து நிறைய பேருக்கு நம்ம ஸ்டேட் நேம் தெரியறதே பெரிய விஷயம் இந்த ஊருக்காரங்களுக்கு. அப்படியே அவர் கூட நடந்து பப்புக்குள்ளெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டேன். திருப்பி என் வேலைக்கு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் நடந்திருப்பேங்க. அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை பார்க்குறேன்.